8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து ஒரு பள்ளிக்கு வந்து ஒரு அருவாள் எடுத்துட்டு போறான் அப்படின்னா அது அவன் சார்ந்த பிரச்சனை மட்டும் அல்ல, அது அவனுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனை. அவன் எப்படி வளர்றான், எந்த இடத்துல வளர்றான், அவனுக்கு எப்படியாப்பட்ட ஒரு தூண்டுதல் இருக்குங்கிறது அதுக்கான காரணம். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பகுதியை சேர்ந்தவர் சின்னதுரை. அந்த தம்பியை பாத்தீங்கன்னா 2023 வந்துட்டு வெட்டுறாங்க, அருவாளை வச்சு வெட்டுறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாணவர்கள், கூட படிக்கிற மாணவர்கள் அந்த தம்பியை வெட்டுறாங்க. சரி, அப்ப வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து நல்லா படிச்சு 12ஆம் வகுப்புல 469 மார்க் வாங்குறான். வாங்கி அந்த பையன் வந்து அவன் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்ட்டு இது பண்றான். அவனுக்கு விஜய் உதவி செஞ்சிருக்காரு, நம்ம சிஎம் மு க ஸ்டாலின் உதவி செஞ்சிருக்காரு, இத்தனை பேர் உதவி செஞ்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பையனை நேத்து வெட்டியிருக்காங்க. காலேஜ்ல வந்து படிக்கிற ஒரு பையன் கூப்பிடலான்ட்டு ஒரு மலைப்பகுதிக்கு இந்த தம்பி வந்து நம்பி போறான், அங்க வச்சு வெட்டுறாங்க. இது இங்க மட்டும்தான் நடக்குதுன்னா பள்ளிக்கூடத்துல ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் வந்து அருவாள் எடுத்துட்டு வரான் தென் மாவட்டத்துல. அதே திருநெல்வேலியில இது பாளையங்கோட்டை, இது நாங்குநேரி. பாளையங்கோட்டையில 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனை வந்து அருவாள் எடுத்துட்டு வரான். காரணம் வந்து அந்த பையன் இன்னொரு பையன் வந்து பென்சில் தரலையாமோ இல்ல பென்சிலை திருட ஏதோ ஒரு காரணம், பென்சிலுங்கிற ஒரு காரணம். அந்த காரணத்துக்காக அருவாளை எடுத்துட்டு வந்து அந்த பையனை வந்து வெட்டுறான். அந்த பையனை வெட்டுறான், ஆசிரியரையும் வெட்டுறான். இது இன்னைக்கு நேரத்துக்கு நடக்கிறது இல்லை, இந்த மாதிரி பல ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கு. இப்பவும் இது நடக்குது. இந்த தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்ப்போம். பாளையங்கோட்டையில ஒரு தனியார் பள்ளி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அந்த தனியார் பள்ளியில 8ஆம் வகுப்பு வந்து 2 மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த 2 மாணவர்களும் அவங்க தந்தை சொல்றதை பார்த்தா முன்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு நண்பர்களா இருக்காங்க. ஒரு 2 மாதங்களா பேசிக்கிறது இல்லையாமா. ஏதோ பரீட்சையோட ஹாலுக்கு வந்துட்டு இந்த தம்பி வந்து பென்சில் கொண்டு போல, இல்ல பென்சில் தர மறுத்தானோ ஏதோ ஒரு காரணம். ஆனா பென்சில் தான் காரணம். அந்த காரணத்திற்காக இந்த பையன் வந்து இன்னொரு அந்த வெட்டக்கூடிய அந்த பையன் வந்து அந்த பையனை கொண்டு போய் அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டியிருக்கான். தடுக்க வந்த ஆசிரியரும் வெட்டியிருக்கான். அப்ப இது பாத்தீங்கன்னா எதர்ச்சியா நடந்ததல்ல. இது அந்த ஒரு பகையை வச்சு அந்த பகை உணர்ச்சியோட அந்த அருவாளை வந்து அவன் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கான். அப்ப இந்த தனியார் பள்ளியில வந்து மிகவும் கண்காணிப்பு இருக்கு, இத்தனை இது இருக்கு. எப்படி வந்து அந்த ஒரு பையன் 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் வந்து அந்த அருவாள் எடுத்துட்டு வந்திருப்பான்? திருமாவளவன் வந்து ஒரு இதுல சொல்றாரு, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து ஒரு பள்ளிக்கு வந்து ஒரு அருவாள் எடுத்துட்டு போறான் அப்படின்னா அது அவன் சார்ந்த பிரச்சனை மட்டும் அல்ல, அது அவனுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனை. அவன் எப்படி வளர்றான், எந்த இடத்துல வளர்றான், அவனுக்கு எப்படியாப்பட்ட ஒரு தூண்டுதல் இருக்குங்கிறது அதுக்கான காரணம். அவன் போய் அந்த மாணவன் வெட்டி இருக்கான். அப்ப இதையெல்லாம் தாண்டி இங்க பொறுத்து கொள்ள இருக்கிற தன்மை வந்து எவ்வளவு குறைவா இருக்குதுன்னு பாருங்க. ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் வந்து இன்னொரு மாணவனை வெட்டுறான், சக நண்பனை வெட்டுறான். அந்த அளவுக்கு அவனுக்கு கோபம் வருதுன்னா இந்த சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்ப வந்து ஒரு பள்ளியில வந்து ஒரு உளவியல் ரீதியா ஏதாவது ஒரு அதற்கு தனியா ஏதாவது ஆசிரியர்களை வச்சு அதைய அந்த மாதிரியும் கொண்டு போகணுங்கிறத இங்க சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அந்த பேட்டியில திருமாவளவன் குறிப்பிடுறாரு, நாங்குநேரி அந்த மாணவன் சின்னதுரை வந்து 2023 வெட்டப்பட்டதை அது சொல்லி அடுத்த நாளே திரும்பவும் அந்த மாணவன் வந்து வெட்டப்படுறான். சின்னதுரைங்கிற இந்த மாணவர் பாத்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய மாணவர், ஒரு 10 நாள் பள்ளிக்கு போகல. அப்ப வந்து அவங்க அம்மா கேட்கறாங்க, ஏப்பா பள்ளிக்கு போகல, ஏன் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு கேட்ட உடனே ஸ்கூல்ல லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா சாதாரண ஒரு வீட்டு வேலைக்கு போறவங்க, அப்புறம் என்ன சின்ன சின்ன வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க பேர் அம்பிகாபதி, அம்பிகான்னு கூப்பிடுவாங்க. அவங்க அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்யக்கூடியவங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி இந்த தம்பி சொல்லிடுறான். சரி ரைட்டு அப்படின்னு விட்டுறாங்க. அவ 10 நாள் கழிச்சு நல்லா படிக்கக்கூடிய மாணவனாச்சே, ஏன் இவன் பள்ளிக்கூடத்துக்கு வரதில்லைன்னு ஆசிரியர்கள் கேட்கறாங்க. அப்ப இவங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் பாக்குறப்பதான் இவன் இந்த பையன் வந்து டிசி வாங்கிக்கலாம், நான் வேற ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். யாரு? சின்னதுரை. சரி, அப்ப அவங்க அம்மா பாக்குறாங்க, ஏன் இவன் இப்படி சொல்றான் அப்படின்ட்டு அங்க உள்ள விசாரிக்கிறப்ப அந்த தம்பி வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்றான். அவனுக்கு உள்ள நடந்த அந்த ராகிங்கும் அவனுக்கு நடத்தப்பட்ட அந்த கொடுமைகளை பத்தி அவன் சொல்றான். அந்த சாதிய மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இவனை அடிக்கிறது, மிரட்டுறது, அப்புறம் இவனை வந்து நீ எனக்கு அடிமடா அப்படின்னு சொல்றது, அவன் அந்த பையனை வந்து சரக்கு வாங்கி தர்றது, அதாவது வந்து மதுபானங்களை வாங்கி கொடுக்க வைக்கிறது, இந்த மாதிரியான கொடுமைகளை வந்து அந்த தம்பிக்கு பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பள்ளிக்கூடத்தை விட்டே நம்ம போயிடலாம், படிப்பே வேண்டாங்கிற நிலைமைக்கு அந்த பையன் போயிட்டான். அதனால அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அந்த பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணோடனே என்ன ஆகுது, அந்த பசங்க மேல பிரஷர் போட்டிருக்காங்க பள்ளிக்கூடம். அதனால என்ன பண்றாங்க, அந்த பசங்க வந்துட்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2023 ஒரு கரெக்டா ஒரு 10 மணி இருக்கும், அந்த பையனோட வீட்டுக்கு போய் கதவை தட்டியிருக்காங்க. ஸ்கூல் பசங்க தானே, அந்த பையனோட ஃப்ரெண்டு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அம்மா யதார்த்தமா கதவை திறந்திருக்காங்க. கதவை திறந்த உடனே அந்த பையனை போட்டு அடின்னு அடிச்சு வெட்டியிருக்காங்க, அருவாளை வச்சு வெட்டியிருக்காங்க. அவங்க அம்மாவை வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில, அதாவது ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டி அவங்க அம்மாவையும் அடிச்சு உதச்சு விட்டுருக்காங்க.
அவங்களும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதை தடுக்க வந்த ஒரு 13 வயது அந்த பையனுடைய தங்கச்சி அந்த பாப்பாவையும் அடிச்சு இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த பையன் வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். அவர் பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்கலைன்னா அந்த பையன் அன்னைக்கே இறந்திருப்பான். அதை வந்து அவருடைய உறவினர் ஒருத்தர் கிருஷ்ணன் ஒருத்தர், அவரு 58 வயசு இருக்கும், அவர் பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாரு. இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறதுக்கு அந்த ஊருக்குள்ளார ஆட்டோ கூட வர மாட்டேங்குது. ஏன்னா வந்து இது ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ற பகுதி, அங்க ஆட்டோ வராதுன்ட்டு ஆட்டோவும் வர மாட்டேங்குது. 2 வீலர்லயே கூட்டிட்டு போய் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில சேர்த்தி அந்த பையனை காப்பாத்திருக்காங்க. காப்பாத்தி அந்த பையன் அந்த கையில வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அந்த கையில பரீட்சை எழுதி 469 மார்க் வாங்கியிருக்கான். அதுல அப்ப அந்த மார்க் வாங்கி அந்த பையன் சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா? என்னைய இவங்க அடிச்சுட்டாங்க, அவங்கள பத்தி அந்த கேள்வியில வந்து அந்த பையன் அழகா சொல்றான், அவங்க அடிச்சவங்களும் அவங்களும் நல்லா படிச்சு நல்லா இருக்கட்டும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றான். அந்த மாதிரியான ஒரு மாணவனை திரும்பியும் வந்து அந்த பிரச்சனையை இது பண்ணி இப்ப வெட்டியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளவு ஒரு கொடுமையானது. காவல் உதவி ஆணையர் வந்து அவர் சொல்றப்ப வந்து இது அந்த மாதிரி நடந்தது இல்லை, இது ஒரு ராபரிக்காக ஒரு கொள்ளையடிக்கிறதுக்காக நடந்ததுதான். அந்த கிரிண்டர் ஆப் இல்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து இன்னொரு இன்னொரு நண்பரும் கூட வந்து ஒரு தொடர்பு ஏற்படுது. அந்த நண்பனை பார்க்க போறேன்ட்டு தான் வந்துட்டு அவன் தன்னுடைய 2 வீலர்ல போறப்ப அந்த மலைப்பகுதிக்கு போறான். அங்க இப்படி நடக்குது. பத்திரிக்கை கொடுக்க அந்த பசங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. இது வேடிக்கையா இருக்கு. பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு மலைப்பகுதியில தான் போய் பத்திரிக்கை கொடுப்பாங்களா? வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கலாமே, மலைப்பகுதியில தான் போய் பத்திரிக்கை கொடுப்பாங்களா? அதே மாதிரி வந்து அந்த பையன் வந்து காவலோட கண்காணிப்புல இருக்கான். காவல் கண்காணிப்புல இருக்கக்கூடிய பையன். ஏன்னா இந்த மாதிரி கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறதுனால அவனுக்கு காவல் பாதுகாப்பு இருக்கு. அப்ப எப்படி காவல்துறையினர் அந்த பையனே போறேன்னு சொன்னாலும் இவங்க பின்னாடி இவங்க வந்து அவனுக்கு தெரியாம மஃப்டியில காவல் காத்திருக்கணும்ல, எப்படி இவ்வளவு ஒரு அசால்ட்டாவும் இப்படி இருக்காங்கிறதையும் நான் இங்க சொல்லிக்கிறேன். இப்ப இந்த மாதிரி நடக்கிறதுக்கான காரணம்னு நம்ம இதுக்கு பின்னாடி நம்ம போய் பார்த்தோம்னா, ஒரு பள்ளியில வந்து நீ பள்ளியோ ஒரு கல்வி நிறுவனத்திலேயோ அது நீங்க என்ன சாதின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஓப்பனான ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறதா. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்லயே அப்படி இருக்கு. அரசு கலைக்கல்லூரியிலேயே அந்த ஒரு கூகுள் ஷீட்ஸ்னு ஒண்ணு போடுறாங்க. அதுல வந்துட்டு நம்மளோட பெயர்களை வந்து பதிவு செய்யறப்ப என்னுடைய பெயரை நான் பதிவு செய்யறேன், என்னுடைய சாதியை நான் பதிவு செய்யறேன். அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அதேதான், அவங்களும் அவங்களோட பெயரை. அப்ப வந்து ஒருத்தன் வந்து இன்னொருத்தனோட சாதியை தெரிஞ்சுக்கிற மாதிரியான அந்த இது இருக்கு. அப்ப வந்து இந்த நாளதான் வந்து இன்னொருத்தன் ஒரு பார்வையா அவன் மாறிடும். அதனால இந்த இதை வந்து மாத்தணும். அதுக்குதான் இப்ப இந்த உயர் நீதிமன்றம் தீர்ப்பு போட்டிருக்கு. 4 வாரங்கள்ல கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அந்த சாதி பெயர்களை நீக்கணும். நீக்கலினா வந்து கல்வி நிறுவனங்களோட இது வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. அதுதான் ஒரே வழி. அதே மாதிரி இது கல்வி நிறுவனங்கள்ல மட்டும் இல்ல, சாதி சங்கங்கள்லயும் இருக்கு. அதுக்கும் அந்த கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு. சாதி சங்கங்கள்லயும் அதே மாதிரி நீக்கணும். நீக்கலினா சாதி சங்கங்களை தடை செய்யறதுக்கான உத்தரவையும் போட்டிருக்கு. இதுதான் இதற்கான ஒரு வழி. நீதியரசர் சந்துருவோட அந்த வழிகாட்டுதல் படி இதுக்கு அந்த ஜாதி கயிறு அதெல்லாம் கட்டக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அது இன்னமும் கட்டிட்டு தான் இருக்காங்க. அதையும் வந்து இந்த அரசு இந்த பள்ளிகள் வந்து கவனிக்கணும்.